பிஎஃப் அமௌண்ட் ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, இந்த பிஎஃப் அமௌண்ட் எப்பப்ப எந்தெந்த காரணங்களுக்காக எடுக்க முடியும் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். EPF அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா 20 இல்லைனா அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயே அந்த இடத்துல உங்களுக்கு பிஎஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ அதன்படி தான் உங்களுக்கு அமௌண்ட் பிடித்தம் செஞ்சு பிஎஃப் அப்படின்றதும் ஆட் ஆகுது, பென்ஷன் அப்படின்றதுமே ஆட் ஆகுது. சரி, ஓகே, இந்த பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி பிடிக்கிறாங்க, அதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பிஎஃப் அப்படின்றத வந்து கணக்கிடுறாங்க. முதல்ல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய சேலரியில் ப்ளஸ் டிஏல இருந்து 12% வரலுமே அமௌண்ட் பிடிப்பாங்க. இதுவே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுத்த நிறுவனம், ஸோ அந்த நிறுவனமும் அதே 12% அளவுக்கு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு பிஎஃப்ஆ நமக்கு கிடைக்குது. இதில் பென்ஷனுக்காக ஒரு பகுதியுமே பிஎஃப்காக அக்கௌண்ட்லையுமே சேமிக்கிறாங்க. ஸோ இதில் பென்ஷனுக்காக 8.33% வரலுமே ஒதுக்குறாங்க. இதுவே பிஎஃப் அக்கௌண்ட்ல 3.67% வரலுமே சேமிக்கப்படுது உங்களுடைய தொகை அப்படின்றது. ஸோ இதுதான் பிஎஃப் அமௌண்ட் அப்படின்றது இருக்கு. நீங்க ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் அப்படின்றது வரதும் இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து தான் வருது. ஸோ இந்த பிஎஃப் அமௌண்ட்டை, இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க சரியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இடையில நீங்க அமௌண்ட் எதுவும் எடுக்கல அப்படின்னா உங்களுடைய கடைசி காலங்களில் இல்லை ஓய்வு காலங்களில் இந்த பிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பாதுகாப்புக்காகவும் ஒரு செக்யூரிட்டிக்காகவுமே இந்த அமௌண்ட் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிஎஃப்ல இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சைடில் இருந்துமே 8% வரலுமே வரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் மட்டுமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறது கிடையாது, உங்களுடைய கம்பெனியும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ப்ளஸ் அரசாங்கமும் 8% வரலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு UAN அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது. ஸோ இதுதான் ஒரு பர்மனண்டான நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பென்ஷன் வாங்குறதுல இருந்து அதுக்கப்புறம் வரலுமே இந்த நம்பர் மட்டும்தான் பர்மனண்டான நம்பர். இதை வந்து மாற்ற முடியாது, இது மட்டும்தான் உங்களுக்கு நிலையான நம்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும், நான் மற்ற கம்பெனிகளுக்கு மாறுறேன், அப்போ என்னுடைய பிஎஃப் அமௌண்ட் என்ன ஆகும், அந்த நம்பர் என்ன ஆகும், நான் அங்கே தனியாக புதுசாக வந்து ஆட் பண்ணுமா அப்படின்னு நிறைய கொஷின் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனியில் மாறினாலும் சரி உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் இதில் உங்களுக்கு டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்றத தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தனித்தனியாக பிரித்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கான பிஎஃப்பை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நம்ம இடையில எப்பயாவது எடுக்க முடியுமா, மொத்த அமௌண்ட்டும் நம்மளால எப்போ எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். மொத்த அமௌண்ட்டும் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் வந்து அந்த பணியிலேருந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 மாதம் வரலுமே எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை விட்டுட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சமயத்திலையுமே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே, எனக்கு மற்ற மெடிக்கல் எமர்ஜென்சியில் வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்காக நான் அமௌண்ட் எடுக்க முடியுமா, எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி தான். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம். உங்களுக்காக இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய மனைவி, குழந்தைகளுக்காக அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை வந்து டெலிவரி, ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் உங்களுடைய 6 மாத சேலரி ப்ளஸ் டிஏல இருந்து உங்களால் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். இதுக்காக குறிப்பிட்ட வருடங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எத்தனை வருடங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களால் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடியது மேரேஜ். ஸோ மேரேஜ்க்காக உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சகோதரிகளுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக மேரேஜ் செலவுக்காக நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 50%
வரலுமே நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் 7 வருஷம் வரலுமே வேலை செஞ்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த 50% அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது எஜுகேஷனுக்காக. இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகள் இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவுமே நீங்கள் 50% வரலுமே உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் 7 வருஷம் வரலுமே உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வீடு கட்டுறதுக்காக இல்லை வாங்குறதுக்காக இந்த குறிப்பிட்ட ரீசனுக்காகவுமே நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது பல காரணங்களுக்காக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதில் டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்காக, அதாவது பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏலேருந்து 12% கொடுக்குறீங்களா, அதுலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரலுமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. அதாவது டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு இந்த டேக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள்லேருந்து இதில் உங்களுக்கு ரிலீஃபும் கொடுக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க வந்து 12% வரலுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஆனால் அது 7.5 லட்சத்துக்கு மேலே வருது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ பிஎஃப்க்கு அரசாங்கம் சார்பில் இருந்து 8% வரலுமே வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு ஏதாவது டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதில் 13 கேட்டகரி வரலுமே இருந்தது. ஸோ நம்ம அதில் ஒன்றா சூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ புதுசாக வரக்கூடிய விதிமுறைகளில் அந்த 13 கேட்டகரியை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 கேட்டகரியில் நீங்கள் 75% வரலுமே உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய விதிமுறைகள் எல்லாமே கூடிய சீக்கிரமே அமலுக்கு வரப்போகுது அப்படின்று தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி சொன்னதாகவும் இருக்கு. மேலும் இந்த புதிய விதிமுறைகளில் நீங்கள் 75% எடுத்தாலுமே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல 25% வரலுமே அமௌண்ட்டை நீங்கள் ரன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த அமௌண்ட்டை உங்களால் எடுக்கவே முடியாது. அதை கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். 75% நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அப்படின்றதையுமே வந்துட்டு அந்த புதிய விதிமுறைகளில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் அந்த புதிய விதிமுறைகள் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இந்த பிஎஃப் அப்படின்றதும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.